வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிரிப்டோ கரன்சி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரிப்டோ கரன்சினா என்ன? கிரிப்டோ கரன்சிக்கு ஏன் எல்லோரும் ட்ரேட் பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு புரிதான விளக்கம். அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்லாம் பார்த்துடலாம். இது முடித்ததுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சி எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும், டெமோ அக்கௌண்ட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும், இதை பற்றி எல்லாமே ஃபுல்லாக ப்ரீஃபாக இதை பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது நீங்களே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ட்ரேட் பண்ணுற அளவுக்கு விஷயம் இருக்கும் அதில். வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. பட் கிரிப்டோ கரன்சின்னு என்ன அப்படின்னா, ஒரு பிளாக் செயினில் இயங்கக்கூடிய பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் இயங்கக்கூடிய தான் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறோம். அது ஃபாரெக்ஸில் எப்படி MT4 MT5ல் ஒர்க் ஆகுதோ அதேமாதிரி கிரிப்டோ கரன்சியும் பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு கடினமான ஒரு டெக்னிக்கல் பேஸ் உள்ள ஒரு விஷயந்தான் கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சியில் நிறையா இருக்குது. அதாவது ஸ்கிரிப்ட் நிறையா இருக்குது. பிட்காயினு, எத்தீரியம், ரிப்பிள்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. எதுனாலும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இந்த பிளாக் செயினில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த பிளாக் செயினை யாருனாலையுமே ஹேக் பண்ண முடியாது. சரி, இதோட ஏன் எல்லா கிரிப்டோ கரன்சி நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு 4-5 பாயிண்ட் சொல்கிறேன். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ரூ. 5,000 ஒரு ரூ. 10,000 இருந்தாலே இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் இதோட லிவரேஜ் 200 வரைக்கும் தராங்க. 200 லிவரேஜ் தராங்க. லிவரேஜ்னால் என்னென்னு தெரில. புதுசாக ட்ரேடிங்க்கு உள்ளே வர்றவங்க லிவரேஜ்னால் என்னென்னு தெரில அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் லிவரேஜ் பற்றி ஒரு வீடியோவோட லிங்க் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது லிவரேஜ். அதை பற்றி அந்த மாதிரி ஐட்டங்கள் ஒரு சில பாயிண்ட்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்டா தான் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்களுக்கு. அப்புறம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இது 24x7. அதாவது இதுக்கு டைமே கிடையாது. ஈவன் சண்டேஸில் கூட ட்ரேட் ஆகும். எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஜாபுக்கு போகிறவங்க ஈவினிங் ஒரு 5 o'clock பண்ணலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் இருக்கிறவங்க சண்டேஸில் ட்ரேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்னா, அந்த டைமுக்கு நம்ம போகணும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஆனால் இது அப்படி இல்லை. உங்கள் டைமுக்கு மார்க்கெட் அவைலபிளாக இருக்கும். அதாவது இதில் இருக்கக்கூடிய விஷயம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குதுன்னா, இதில் ஃபியூச்சர் ட்ரேடு இருக்குது, ஆப்ஷன் ட்ரேடு இருக்குது. இது ஆப்ஷன் ட்ரேடு ட்ரேடிங் நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஆப்ஷன் ட்ரேட் பண்ண முடியும். மற்றவங்க யாரும் ஆப்ஷன் ட்ரேட் ட்ரை பண்ண வேண்டாம். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடு என்னென்னா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள என்ட்ராங்க. ஆப்ஷன் ட்ரேடை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹை ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜரு. பட் அதுக்கு மார்க்கெட்டு எப்போ டேர்ன் ஆகும், எப்போ அப் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தெரிஞ்சால் தான் ஆப்ஷன் ட்ரேடு நம்ம பண்ண முடியும். அதாவது மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஆப்ஷன் பண்ண முடியும். நான் ஆப்ஷன் சைடு போக வேண்டாம். ஆப்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஏரியா. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, ஆப்ஷன் ட்ரேடில் ஒரு $10 to $12 நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடு எடுத்துக்க முடியும். அடுத்து என்ன பிளாட்ஃபார்மில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், லைவ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம், டெமோ அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம், லைவ் அக்கௌண்ட்டில் எப்படி அமௌண்ட் உள்ள நம்ம கொண்டு வர முடியும், அதே மாதிரி டெமோ அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, டெமோ அக்கௌண்ட் இருக்குது. டெமோ அக்கௌண்ட்னால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமையே நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்குது, ஒரு ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்குது. இல்லை யூடியூப்லேருந்து ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பெட்டர் தான். நான் சொல்ல போகிற பிளாட்ஃபார்ம் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். டெல்டா எக்ஸ்சேஞ்சினால் என்ன யூஸ் அப்படின்னா, டெல்டா எக்ஸ்சேஞ்ச் ஒரு நம்பகத்தன்மையான கம்பெனி இப்போதைக்கு. அதாவது நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்னால FIU அப்படிங்கிற ஒரு இதுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் அதோட இது ஃபுல்லாக இருக்கும். இப்படி இருக்கும்போது டெல்டா எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அது நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துள்ள போய்க்கலாம். UPI இருக்குது. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணேன்னா, பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இவங்களோட கம்பெனி நேம் இருக்கும். அந்த கம்பெனி நேமை காப்பி பண்ணிவிட்டு திருப்பி கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னா, கிரிப்டோ கரன்சிக்கு அலோவ் பண்ண அந்த இது கூகுளில் அந்த இது வருது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற அந்த இது அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிரிப்டோ கரன்சி. அப்போ இது நம்பகத்தன்மையான கிரிப்டோ பண்ணுறதுக்கு
ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கம்பெனி அப்படிங்கிறத பற்றி இதில் ஒரு ஐடென்டிஃபை ஆகுது நம்மளுக்கு. இது 2வது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது என் கசின் ஒருத்தர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா பண்ணிகிட்ருக்காரு. அவர் பண்ணுறத பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் வந்து இதைய நான் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ள போனேன். அதுவுமே வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கிரிப்டோ கரன்சியில் வந்து ஒரு தப்பான ஒரு பிளாட்ஃபார்மில் போயிட்டு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அது நிறைய லாக் ஆகி திருப்பி ட்ரேட் பண்ண முடியாமல் அதை வித்ட்ராவும் பண்ண முடியாமல் பயங்கர ப்ராப்ளம். ஒரு 6 to 7 லேக் மேலே இது பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறேன். ஏன்னா நான் வந்து ஃபாரெக்ஸு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபாரெக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் அமௌண்ட் போட்டு நிறைய அமௌண்ட்டை நான் லாஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறனால இந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன். இது யாருக்கு அப்படின்னா, புதுசா வர்றவங்க, கிரிப்டோ தேடி போகிறவங்க, ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கம்பெனி இருக்கணுங்கிறதுக்காக இருக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்துட்டு டெல்டா எக்ஸ்சேஞ்ச் நான் சொல்கிறேங்கிறனால, இதனால எனக்கு இது எந்த ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. இந்த வீடியோ இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு அ சப் ப்ரோக்கிங்கோ அல்லது வந்து அஃபிலிட்டியோ வந்துட்டு எனக்கு எந்த பெனிஃபிட் இல்லை. சில வீடியோலாம் சொல்லுவாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கீழே லிங்க் இருக்குது, உள்ளே போய்க்கிங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்லல. நீங்களா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுற பெரிய ப்ராசஸ் கிடையாது. டெல்டா எக்ஸ்சேஞ்சுன்னு போட்டிங்கன்னா வந்துடும். அதில் உங்கள் மெயில் ஐடி கொடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். யூசுவல் எல்லா பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர் அதே ப்ரொசீஜர் தான். பெரிய ப்ரொசீஜர் ஒன்றும் கிடையாது. பேங்க்கு நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது மட்டும் ஒரு சில அந்த பேங்க்கோட டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ வேறு ஒன்றும் இருக்காது. இப்படி தான் அதோட இது இருக்கும். எல்லா பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் நார்மலாக தான் இருக்கும். இதில் பிட்காயின், எத்தீரியம் எல்லாமே இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் லாட் சைஸில் போட்டிங்கன்னா ஒரு ஒரு லாட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து அது காட்டும். அப்போ காட்டும். அப்புறம் அந்த இதில் வந்துட்டு ஸ்கிரிப்ட் நிறையா இருக்குது. பிட்காயின், எத்தீரியம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு வந்து எத்தீரியம் போனீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். அதாவது லைவ் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு 200 லீடர்ஸ் தராங்க நான் ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மாதிரி இதில் வந்து 200% வந்து லைவுக்கு வந்து தராங்க. அதாவது நீங்கள் ஒரு 2 லேக் அதில் போயிட்டுருக்கு அப்படின்னா 200%னா நீங்கள் ஒரு $100 இருந்தாலே நீங்கள் ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ $100 அதாவது 100 லேக் போட்டிருக்கோம். எவ்வளோ ப்ரைஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு $28 தான் வந்திருக்கு. இந்த மாதிரி அடுத்தது என்ன பார்க்க போனோம்னா டெமோ அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத பற்றி பார்ப்போம். டெமோ அக்கௌண்ட்டுக்குள்ளே போனோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த ஸ்கிரிப்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி அதில் போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு $100 போட்டு ஃபஸ்ட்டு ரீலோட் வேலட்னு ஒன்று இருக்குது. அந்த ரீலோட் வேலட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு அலோவ் பண்ணுவோம். அதாவது வந்து ஒரு $99 வந்துட்டு நம்மளுக்கு அப்ரூவ் கொடுப்பான். அதாவது நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்காக. அந்த ட்ரேட் பண்ணுற இதையும் வந்துட்டு அந்த ட்ரேட் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு லாஸ் ஆச்சுனாலும் திருப்பி வந்து நம்ம ரீலோட் பண்ணிக்கலாம். ஆனால் ரீலோட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. $98க்கு $99 கம்மியாக இருந்தால் தான் ரீலோட் பண்ண முடியும். இப்போ ஆர்டர் எப்படி போடுறதுன்னு இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஒரு 100 லாட் போடுறேன். எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 100 லாட் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் மாதிரி தான் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு ஒன்று என்ன ப்ரைஸில் விழுந்திருக்குன்னு ஒன்று அதுக்கு கீழே போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா அதோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். எல்லா பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். அதேமாதிரி ஆர்டர் கட் பண்ணுறது வந்துட்டு ஒரு இன்ட்டு கொடுத்தோம். அந்த கட் பண்ணுற சிம்பிள் கொடுத்தோம்னா கட் ஆகிடும். நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதில் இதில் ஒன்று. இப்போ வந்து பாருங்கள், நான் சொன்னது இந்த 90 என்னோடய மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 சம்திங் இருக்குது. 800 சம்திங் இருக்குது. இப்போ ரீலோடு நான் வந்து ரீவாலெட்டில் போயிட்டு அந்த அமௌண்ட் கொடுத்தேன் அப்படின்னா அமௌண்ட் வந்து வராது. இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரீலோட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இது பண்ண வேண்டாம். $99 கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இதாகும். அப்புறம் 2வது வந்து ஆப்ஷன் ட்ரேடும் இதில் வந்து இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடு வந்து தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணலாம். திருப்பியும் சொல்கிறேன், ஆப்ஷன் வந்து தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணுங்கள். தெரியாதவங்க பண்ண வேண்டாம். அதேமாரி இந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டு அதிகமாக பணத்தை வச்சுருக்க வேண்டாம். என்றைக்குமே பிளாக் செயினில் இருக்கக்கூடியது என்றைக்குமே ஆபத்து தான். இப்போ நம்ம செபியில் இதாகிட்டுருக்கிற கம்பெனிஸ் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னோம்னா அது வந்து செபி வந்து நம்மளுக்கு செக்யூர் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணும். பட் இது யார் ரன் பண்ணுறாங்கன்னே தெரியாது. அதனால் அதிக பணத்தை வச்சு பண்ண வேண்டாம். இப்போதைக்கு இது நல்லாயிருக்கும் அவ்வளோதான். இப்போதைக்கு இது எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அதனால் ஆபத்து அதில் அதிகமாக இருக்குது. என் கசின் இன்னும் 2 வருஷமா பண்ணிகிட்ருக்காரு. நல்லாயிருக்கு. அதனால தான் சொல்லியிருக்கேன். அதனால் அவர் லேக்கில் வச்சு பண்ணுறாரு.
பட் அந்தளவுக்கு நம்ம பண்ண வேண்டாம். நம்மளுக்கு அளவாக ஒரு 30,000 அதிகபட்சம் ஒரு 30,000 வச்சு பண்ணலாம். இல்லை எனக்கு அவ்வளோ வச்சு பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா, எத்தீரியத்தில் போட்டிங்கன்னா இன்னும் கம்மியாயிரும். ஆப்ஷன் ட்ரேட் தெரிஞ்சு ஆப்ஷன் ட்ரேடுக்குள்ளே போனீங்கன்னா அதுவும் கம்மியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். இந்த கிரிப்டோ கரன்சி வந்துட்டு என்றைக்கு நம்பாதீங்க. ஒரு ஒரு சந்தேக கண்ணோடையே இருங்க. ஒரு டவுட்டாகவே போய்ட்டுருங்க. எப்போ ப்ராஃபிட்டு வந்துச்சுனாலும் இமீடியட்டாக வித்ட்ரா போட்டுருங்க. தேங்க் யூ.